வணக்கம் மக்களே. சூப்பர் அண்ட் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் சிக்கன், அதுவும் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருள் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு சோக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். நான் நார்மல் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கலர் வேணும்னு நினச்சா காஷ்மீரி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகுத்தூள் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் மிளகாய்த்தூள் மட்டுமே கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா ஒரு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தண்ணியாக இடக்கூடாது, ஓரளவுக்கு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் மசாலா அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவும் கடலை மாவும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூடவே கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசமாக இருக்குன்றதுக்காக தான் சேர்க்குறோம். இது இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே சமயம் இது கூடவே நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது இந்த மசாலா இந்த காலிஃப்ளவரோட நல்லா பைண்ட் ஆகி நல்லா ஊறணும். ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஊறி நம்மளுக்கு பொரிக்கும் போது மசாலா ஃபுல்லாக உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். நீங்கள் வெளியிலையும் வச்சு ஊற வைக்கலாம், அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஊற வைக்கலாம். அப்போ மசாலா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்கும் போது நல்லா திக்காகவே இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ அதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காலிஃப்ளவரை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சா எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரம் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும், நல்லா குக் ஆகவே ஆகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது கிறிஸ்பாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா குக் ஆகியும் வரும். முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ காலிஃப்ளவர் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து காட்டுறேன். அப்போ பாருங்கள் காலிஃப்ளவர் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக வந்திருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி கிறிஸ்ப்னஸோட பக்காவாக உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.